சுனாமி சோனங்குப்பம் சுனாமி நகர்ல வசிக்கிறேன். என் பிள்ளைங்க இறந்து 20 வருஷம் ஆகுது. சுனாமில 2 ஒரு ஆண் ஒரு பொண்ணு இறந்துடுச்சு. அந்த சுனாமி நினைவு நாள்ன்றது என்னால தாங்கவே முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் என் பிள்ளைங்களையும் நான் கூட்டு போவேன். இதுவரையும் போகல. நான் எல்லாரும் அந்த 2 பிள்ளைங்கள இருந்தா 2க்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். பேர பிள்ளைங்களை பார்த்துருப்பேன். ஆனா அந்த ஆம்பளை பிள்ளை இருந்தா நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய வேலையும் இல்லை. எனக்கு இருக்கிறது 2 பொண்ணுதான் இருக்கு. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரு கை வச்சுக்கிட்டு இந்த ஆம்பளை பிள்ளை இருந்தா நான் நம்பி வாழ்வேன். அது இல்லாதால எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. என்னால வயசாவும் ஆகுது, உழைக்கவும் முடியல, கஷ்டமா இருக்கு. என் பிள்ளைங்க இருந்தா எனக்கு இன்னும் நல்லாதான் இருந்திருப்பேன். அதுங்க இல்லாதால எனக்கு ரொம்பவும் கஷ்டம்தான். நான் மண்ணுக்கு போறோம் இல்லையே அந்த பிள்ளைங்க நினைப்பு மாறாது. என் வீட்டுக்காரரும் ரொம்ப கஷ்டப்பாரு. அவரும் நல்லா இருந்திருப்பாரு. ஆம்பளை பிள்ளை இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கையில இருந்திருப்பாரு. அவரும் அந்த பிள்ளைங்க எல்லாத்தாலும் ரொம்பவும் அவரா குடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த பிள்ளைங்களோட நினைப்பு மனசை விட்டு போகவும் மாறுது, நீங்கவும் மாறுது. ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட அந்த பிள்ளைங்களோட நினைப்பு. சாப்பாடு இப்படி பேசிச்சு, இப்படி வளர்த்தோம், இப்படி போனோம், அந்த நினைப்பு என்னை விட்டு போகவும் மாடுது. அந்த 26ஆம் தேதி வந்தா சுனாமி நாளுக்கு அந்த நாள் அந்த போட்டங்களை வச்சு பூவை போட்டு அதுங்களுக்கு எங்களுக்கு பூவை போட்டு படைக்கும்னு பார்த்தா அதுங்களுக்கு நாங்க போட்டு பூவை போட்டு படைக்க வேண்டியதா இருக்கு. இந்த சுனாமி நினைவு நாள் வந்தாலே எனக்கு ஆள நடுங்குது. என் பிள்ளைகளை எப்படி போச்சு, எப்படி பதறிச்சு, எப்படி பண்ணுச்சுன்றது என்னால தாங்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் அது நினைச்சு நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்குது. அதுங்க அம்மானு கத்துச்சா அப்பான்னு கத்துச்சா எப்படி செத்துதுங்கன்னு கூட எனக்கு தெரியும். இருபத்தாறு 12/2024 ஏற்பட்ட சுனாமி பேரலையால் என்னுடைய பிள்ளை உயிரிழந்தாங்க. அது இன்னைக்கு இருக்கிறது இருந்தால் இன்னைக்கு அது ஒரு குடும்பம், எனக்கு ஒரு பேர பிள்ளைங்கன்ற ஒரு மகிழ்ச்சியோடு நான் வாழ்ந்திருப்பேன். இருந்தாலும் அந்த டிசம்பர் 26 வந்தாலே எங்களுக்கு ஒரு துக்கம் அனுசரிக்கிற நாளாக தான் தெரியுது. எங்களுக்கு அந்த ஒரு இழப்பு ஏற்பட்ட மாதிரி வேறு எந்த மீனவ கிராமத்துலேயும் எந்த பெற்றோர் இருந்த பிள்ளைகளையும் சரி, தாய் தகப்பன இருந்த குழந்தைகளும் சரி, யாருக்கும் இந்த இழப்பு ஏற்படக்கூடாது. தயவுசெய்து அந்த கடல் அம்மா எங்களுக்கு வாழ வழி வகுத்து தந்தவங்க எங்கள் பிள்ளைங்களையும் எங்களையும் காத்து அருள் பாய்க்க இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாள் வந்தால் எங்களுக்கு அது ஒரு ரொம்ப ஒரு இழப்பு. எங்கள் குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைங்க இழந்துட்ட அந்த ஒரு இழப்பு எங்களுக்கு இன்னுமைக்கு அந்த நினைவுகள் வந்துகிட்டே இருக்குது. அந்த டிசம்பர் 26னா அந்த சுனாமி பேரலை நினைவு எங்களுக்கு துக்க அனுசரிக்கிற நாள் தான். அதுலேருந்து அந்த மீள முடியல எங்களால். இதுக்கெல்லாம் முழு பொறுப்பேற்று நடத்தி சிறப்பாக சிறப்பாக நடத்தி கொடுக்கிற தமிழ்நாடு மீனவர்கள் பேரவை சார்பில் கடலூர் மாவட்டத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பையன் சுனாமியில் இறந்துட்டாரு. 5:30 கடல்ல இருந்தேன். ஒரு கரைக்கு பார்த்தாக்கா பொண்ணை ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு. பையனை விட்டுடுச்சு. பையனை விட்டுட்டாங்கனாக்கா கையில் பிடிச்சிருந்து கடலால் சீற்றம் தாங்க முடியாத அவங்களால அந்த போஸ்ட் பண்ணி நிற்க முடியாத கீழே விழுந்துட்டாங்க. அவங்களும் ஆற்றுல விழுந்துட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் பிள்ளைய விட்டாங்க. ஏதோ ஒரு கட்டுமரம் அந்த கட்டுமரத்தில் ஏறி அவங்க படுத்துட்டு கரைக்கு வந்துட்டாங்க. பையன் ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு தாங்க பையன் கிடைச்சான். ஒன்றும் பார்த்தீங்களா, அதில் மனசு கஷ்டத்தான் தான் நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரே புள்ள, ஆம்பளை புள்ள.
ஒரு பொண்ணு மட்டும் இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் ஆகுது? 21 வருஷம் ஆகுது பையன். எப்படி இருக்கு அந்த நாள் வரும்போது? 4 வரும்போதுன்னு மட்டும் கஷ்டம் கிடையாது, எப்பயுமே கஷ்டம் தான். 4 வந்தால் கூடுதலாக கஷ்டம் தான். எனக்கு தெரியாது சுனாமி அதுன்னு சொல்லிட்டு அரசு சந்தன் தான் ஓரணும்னு நினச்சிட்டு பாப்பா வந்து ஒருத்தவங்க வாங்கி போயிட்டாங்க. பாப்பா பக்கத்து வீட்டில் பையனை விட்டு இருந்தேன். இங்கேருந்து பார்த்து தண்ணியில் அடித்து ஆற்றுல போயிட்டேன். நான் போய் கையை பிடிச்சி எனக்கு என்னால் முடியல. கட்டுமரம் வந்துச்சு, அங்கே விட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அந்த கட்டுமரத்தில் ஏறி தான் அதுக்கப்புறம் நான் வந்து ஆத்தார் ஆலமரம் இருக்குல்ல, அங்கே வந்து அந்த எப்பயுமே மனசு கஷ்டமா தான் இருக்கு. அன்னைக்கு சுனாமி நாட்டில் ஒன்றும் மனசுக்கு கஷ்டம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.